உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நீங்கள் போன வருஷம் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க, நடந்துச்சு. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம், நடந்துச்சு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசிக்கு அப்படின்னு சொன்னாவே அது ஒரு தனித்துவம் பெற்ற ராசி. எல்லார் மாதிரி நீங்கள் சகஜமாக இருக்க மாட்டீங்க. சில விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இப்போது இருக்கார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா விருச்சக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தனக்காரகன், 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அவர் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வருவாய் கடந்த 6 மாதங்களாக விருச்சக ராசி என்பதுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடியில் இருக்கீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுறீங்க. விருச்சக ராசிக்கு ஒரு விழிவாலமே வராதா, ஏதாவது ஒரு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. தொழிலில் ஒரு ஏற்றம் இல்லை, தொழிலில் கடன் தான் நிறைய வருது, கடனை அதிகமாக கட்ட முடியல. இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பண வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது. யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ தொழில் மாற்றம், முன்னேற்றம், அதிகமான பண வரவுகள். முதல்ல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, நான் பணம்லாம் நிறைய எனக்கு வந்துட்டு இருந்தது, ஆனால் இப்போ யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, ஒரு கடன் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் மாறப்போகுது. நல்லா இருக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த குரு தனக்காரகனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட், வர வேண்டிய ப்ரமோஷன் எல்லாமே தடையாகி போயிருக்கு. நிறைய விருச்சக ராசி என்பது நிறைய உழைக்கக்கூடியவர்கள், நிறைய மற்றவங்களோட சிறப்பாக வேலையை செய்யக்கூடியவர், ஆனால் அது வெளியில் தெரியல. அதான் பிரச்சனை. அது குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் வேலை இழப்பு கூட நடந்திருக்கும், வேலை இல்லாத பிரச்சனைகள் நடந்திருக்கும். நிறைய விருச்சக ராசி என்பது பண்ணுற தப்பு என்னென்னா, வேலையை விட்டுட்டு வேலை தர்றது ஒரு மிகப்பெரிய தப்பு. விருச்சக ராசினாவே அது ஒரு எப்போவுமே செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துடும். நீ என்ன சொல்கிறது, நான் வேலையை விட்டு நான் வேறு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசி என்பவர்கள். நிறைய பேர் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவுமே நடக்கலை. நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், எங்கேயுமே இன்டர்வியூ வருது, பேசுகிறேன், செய்கிறேன், ஆனால் கடைசியில் நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக ஒரு கம்பெனிலேருந்து மாற முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறப்போகுது. கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வர வேண்டிய பணம், வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ பணம் வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நிறைய விருச்சக ராசி என்பது ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப முக்கியமாக. ஆனால் ட்ரை பண்ணுற இடத்துலலாம் நெகட்டிவான ரிசல்ட் தான் சார் வருது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு அதனால் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் சரியாக இருக்குது அப்படின்னா எந்த வயதுலேயும் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், எந்த வயதுலேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய விருச்சக ராசி என்பது என்னென்னா, இதுக்கப்புறம் நான் போய் எங்கே வேலை மாறுறது, வேலை தேடுறது, இதனால் நிறைய பேர் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி யோசிக்காதீங்க, முதல்ல வேலையை மாறுங்க. அந்த ஏஜ் ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு அந்த கம்பெனிக்கு உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக ஏன் உங்களை வச்சுக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்க போகுது நிலை. கண்டிப்பாக உங்களால் அந்த கம்பெனி உயரும். விருச்சக ராசியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகணும்னா அந்த கம்பெனி க்ரோத் நல்லாயிருக்கும், நீங்கள் க்ரோத் இல்லாமல் வெளில வரீங்க. அதனால் வேலை மாற்றம் பண்ணுறது சிறப்பு. வெளிநாடு வேலை தேடக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதிக வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை விருச்சக ராசி என்பது செய்யலாம். அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளிநாட்டில் இருந்தும் கஷ்டப்படக்கூடியவர் விருச்சக ராசி என்பவர்கள். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைனால
நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையலை. சார் நான் முயற்சி பண்ணாமலாம் இல்லை, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் என்னால் சரியாக அவனால் வேலை வாங்க முடியல, வேலையில் பிரச்சனை இருக்குது, என்னோடய உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்கினதுனால நான் ஃபினான்ஷியலாக லாக் ஆகிட்டேன், என் குழந்தைங்க சரியில்லாதனால எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது, ஆஃபீஸில் என்னை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ண, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு விருச்சிக என்பது. வெளிநாட்டில் இருந்தும் நிம்மதி இல்லை சார். அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை இழப்பு நடந்திருக்கும். கம்பெனி மூடிட்டாங்க, இல்லை ஃபாரின் பாலிசி சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விருச்சிக என்பது. அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக அதிக முயற்சிகளை பண்ணுங்கள். என்னென்னா இந்த விருச்சிக என்பதுக்கு என்னென்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் ட்ரை பண்ணாமல் எதுவும் கிடையாது, ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயமும் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிங்க, கொஞ்சம் வெளியில் வாங்க. ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால சில விஷயம் நம்ம மைண்டில் விழாமல், நம்ம கண்ணில் படாமல் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மாறி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக பெண்களும் ஆண்களுக்கும் குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு. குழந்தை அபார்ட் ஆகிருக்கும், குழந்தை தங்கலை, குழந்தை முயற்சி பண்ணுறோம் கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய விருச்சிக ராசி என்பது இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் சஷ்டி அன்றைக்கி விரதம் இருந்து குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிங்க. அது மருத்துவ ரீதியாகவும் சரி, இயற்கையாகவும் சரி, சரிங்களா? மருத்துவத்துக்கு ஒரு வாட்டி பாருங்கள். ஏன்னா விருச்சிக ராசி பெண்கள் அப்படின்னாவே கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் தடைப்பட்டிருக்கும். அதே ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உயிரினங்கள் குறைபாடு இருக்கும். ஒரு வாட்டி டாக்டரை பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் சரி பண்ணவும் முடியும். அதேமாதிரி இயற்கையாகவும் முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க. அதற்கு தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு 5 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் குழந்தை சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிக முயற்சி கவனம் செலுத்தினா உறுதியாக குழந்தை பேர் உண்டு. அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். இந்த கலத்திரஸ்தானத்தில் எப்போ குரு பகவான் வக்கரமானாரோ அப்போது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நிறைய சண்டைகள், தேவையில்லாத வாக்குவாதம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா தகாத உறவுகள், தகாத எண்ணங்கள், தேவையில்லாத மனசை குழப்பிட்டு சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கடந்த ஒரு 6 மாத காலமாக நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல். குழந்தைங்க இருக்காங்க, அப்படி இருந்தும் வீட்டில் சண்டை, மனைவி போடுறாங்க, கணவர் போடுறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஆளாகக்கூடியவரும் இந்த விருச்சிக ராசி என்பது. அந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி வரக்கூடிய நேரம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தானாகவே சால்வ் ஆகும். பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது தான் நல்ல தீர்வு. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகலை. ஏன் அப்படின்னு நம்ம போய் ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நல்ல பையனாக பார்க்குறேன், நல்ல பொண்ணாக பார்க்குறேன், நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்க்குறேன், உன்னுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி பார்க்குறேன், உன்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி பார்க்குறேன்னு சொல்லி நிறைய குடும்ப உறுப்பினர், அதாவது அம்மா அப்பாவால் திருமணம் தள்ளி போனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. திருமணத்தை பிரச்சனை கூட சில நேரங்களில் அம்மா அப்பா காரணமாக இருப்போம். காரணம் என்னென்னா உங்கள் மேலே இருக்க அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணுன்னா அவங்கள ஒரு தப்பான முடிவு எடுக்க வைக்கும். ரியாலிட்டி தெரியாது, அதனால் திருமணம் லேட் ஆகும். சில பேருக்கு திருமணம் ஆகியும் சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக எப்போவுமே அம்மா அப்பாவுடைய அன்பு அதிகமான, ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அதனால் அந்த பாதிப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உங்கள் வாழ்க்கை துணையை தேடுவதற்கு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் யோகமும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வராத பணம் வரும், அதற்கான முயற்சிகள் நிறைய செய்யுங்க. உங்களுக்கு லாட்ரி அடிக்கிறதுக்கான யோகம் கூட உண்டு. ஏன்னா குரு பகவான் தனாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் உண்டு. முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடவை லாட்ரி அடிக்கலாம். உங்கள் சுயஜாத்தையும் பார்த்துங்க, அதெல்லாம் விழுமான. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நிறைய முயற்சிகள் பண்ணலாம். இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேட்டிவ் சம்மந்தமான,
அதாவது அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அது செயல்படும். அதை மட்டும் பார்த்துட்டு செய்யுங்க. சில பேர்லாம் ஷேர் மார்க்கெட்டில் மாட்டி நிறைய பணத்தை இழந்தவங்க விருச்சிக ராசி நண்பர்லாம் இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க, பண்ணலாமா வேணாமா. முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும், போட்டவனா நிறைய பணம் வந்துருக்கும். அதை நம்பி ஏமாந்தவர்கள் நிறைய பேர். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அந்த கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே போல் நான் சொன்ன மாதிரி வராத பணம் வரும். அது முக்கியமாக வயதானவர்கள் நிறைய பணம் வர வேண்டிய சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எங்கேயா கொடுத்துருப்பீங்க, அவங்கெல்லாம் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கீங்க. என் பணம் வரலை, அதனால் என் பையன் திட்டுறான், என் பொண்ணு திட்டுறா, என் ஒய்ஃப் திட்டுறாங்க, எனக்கு மரியாதை இல்லை, நான் 60 வயசாகியும் சம்பாதிக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க, எதனால் உங்களுக்கு ஆகலை. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க என்னென்னா, எனக்கு 50 வயசாச்சு, 55 வயசாச்சு, இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு தீர்வு வராது. அதெல்லாம் காரணம் உங்களுடைய முன்ஜென்ம கர்மா. அந்த கர்ம வினை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி சில தெய்வ வழிபாடுகள், சில முக்கியமான தெய்வ வழிபாடுகள்லாம் சில ஜாதகத்தெலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த குரு பகவான் வக்கரமாக இருந்தனால பார்த்திங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனை, நிறைய பேருக்கு சுகர் பிபிலாம் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே உடல்நிலை பாதிப்புகள்லாம் சரியாகக்கூடிய நேரம். சில பேருக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டை வாக்குவாதம், அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையில்லாத கேஸ் இருக்குது அப்படின்னா இப்போ போய் தலையிடாதீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது, அதை பெருசாக்கி இப்போ போய் அதை பண்ணாதீங்க. பிரிஞ்சிருக்கீங்க, சேர்ந்து வாழணும்னு இப்போ நினைக்காதீங்க. எல்லாமே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்கள் செய்யலாம். அதே போல் உங்கள் சுய ஜாதகம் முக்கியம் ரொம்ப. ஏன்னா நம்ம சொல்கிற பலன்கள் கோச்சார பலன்கள் தான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சார் நீங்கள் சொன்னீங்க சில நேரங்களில் பணம் வரல, நான் வந்ததுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா சில ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. அது காரணம் உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் பக்கத்தில் ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வர்றதுனால பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. சில பேருக்கு 2-3 நாள் கழிச்செல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜாதகம் பார்த்துக்கோங்க என்கிட்ட பார்க்குறதா இருந்தால். ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறதுல ஒரு நாளைக்கு 2 ஜாதகம் 3 ஜாதகம் மேலே பார்க்க முடியும். ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்து டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் நம்ம பலனே சொல்கிறோம். அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதுன மாதிரி நோட் இருக்கும். அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃப்பில் வரும். அது வெறும் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலேருந்து வகுப்புகள் நடக்க போகுது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். எல்லாரும் நேரடி வகுப்பு படிக்க முடியலன்றக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம். அதனால் வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.